5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களிலிருந்து சில வசனங்கள். கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிதேசேக்கின் முறைமைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. இயேசு உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படியோர் அனைவரையும் என்றென்றும் மீட்படைய காரணரானார். மெல்கிதேசேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இங்கே நாம் கவனிக்கும் பொழுது கடவுளின் மகன் என்று இயேசு சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு இடத்திலே அவர் குருவாக சொல்லப்பட்டிருக்கிறார். தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். அதாவது திருமணம் ஆகாதவர், அவர் தலைமை குரு, என்றென்றும் குருவாக இருக்கிறவர். மெல்கிதேசேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று அவருக்கு கடவுள் பெயர் சூட்டியிருக்கிறார். மற்றும் இவ்வுலகின் ராஜா என்றும் அவருக்கு பெயர் சூட்டியிருக்கிறார். இவ்வாறாக பல சிறப்புகளை இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் வழங்கியுள்ளார். இவரை நாம் நம்பி வாழும்போது ரட்சிப்பு கிடைக்கிறது என்று உறுதியாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நாம் ஒரு வாகனம் ஓட்டுகிறோம் என்றால் நாம் தான் ஓட்டுகிறோம், நம்முடைய தந்தையார் ஓட்டுகிறார் என்று அர்த்தம் அல்ல. அதுபோன்றுதான் கடவுள் அவருடைய குமாரன் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம். கடவுள் நமக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஆகவே கடவுள் நம் தந்தையாக இருக்கிறார். நாம் அவர் பெற்றெடுத்த மகன் போன்று நாம் இருக்கிறோம். ஆகவே இருவருக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் கடவுள் என்று நாம் நம்மை நினைக்கக்கூடாது. இவ்வாறாக ஜாக்கிரதையாக நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் சாதாரண மனிதர்கள்தான். கடவுளுடைய ஆற்றல் நம்மில் இருந்தால்தான் நாம் இவ்வுலகிலே வாழ முடியும். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. ஆம்.